கும்பராசி நபர்களுக்கு 2024 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பாவ கிரகத்துடைய அதிகமான ஒரு ஆக்கிரமிப்பில் இருக்கிறீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில். அதாவது ஜென்ம ராசியில் சனி, அது இல்லாமல் சூரியனுடைய தொடர்பு கிடைக்க போகுது. அதாவது சூரியனும் சனியும் கிரக யுத்த அமைப்பு. 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் உச்ச அமைப்பு. இதில் அது மட்டும் இல்லாமல் புதன், சுக்கிரன் இந்த மாதிரியான கிரக அமைப்புகளும் 12ல் வரப்போகுது. அப்போ மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மகரம் மற்றும் கும்பத்தோடைய கிரகங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ கும்பராசி நபர்கள் இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆவதன் மூலியமாக பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம். மாறாக இன்வால்மெண்ட் அதிகமாக காட்டினீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. எந்தெந்த விஷயம் யார் யார்ட்ட அப்படின்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சூரியன் சனி இந்த அமைப்பு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்தது அரசியல் ரீதியான பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது அரசாங்க தொடர்புகள், அந்த விஷயத்தில் நீங்கள் பிரச்சனையில் மாற்ற மாதிரி இருக்கும். அடுத்த நிலைமையாக 12ல் செவ்வாய் உச்ச அமைப்பு, சகோதர விஷயத்தில் பிரச்சனையில் மாற்ற மாதிரி இருக்கும். வாகன அமைப்புகளில் குடுக்கல் வாங்கல், டிரைவிங்கு, இல்லை தெரியாத வாகனத்தை நீங்கள் தொடுவது, இல்லை உங்கள் வாகனத்தை மற்றவங்களை இயக்க வைப்பது, இந்த மாதிரியான வாகனம் மட்டும் இல்லாமல் ஒரு மிஷினரி ஐட்டம், நீங்கள் அன்றாடம் புழங்கக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியில்லை. அதுக்கு அடுத்தது 5 மற்றும் 8 கூடிய புதன் 12ல் மறைவு, செவ்வாய் கூட சனியின் வீட்டில். அப்படிங்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாச்சும் திடீர்னு செலவுகள், நஷ்டங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க விஷயத்தில் அதாவது தலையீடு என்பது முன்கூட்டியே நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். என்ன எது எப்படி நடக்கும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாக்கள் உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த அமைப்பாக கிட்டத்தட்ட உங்கள் சொத்து விஷயம், சுக்கிரனும் 12ல் மறைவு அப்படிங்கிறதுனால சொத்து பொருள் விஷயத்தில் ஏதாச்சும் வரவுகள், கொடுக்கல் வாங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை விதியும் சுக்கிரன் தான். தந்தையோட விஷயத்தில், தந்தை உறவுகள், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல் அதிகமாக தேவை. குறிப்பாக கும்பராசி நபர்களுக்கு அக்கம் பக்கத்தோடைய தொடர்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அக்கம் பக்கத்தோடைய தொடர்புகள், சண்டை வம்பு, அதாவது சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாட்டான ஒரு சின்ன சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. செவ்வாய் 12ல் இருப்பதனால் சின்ன சண்டை பெரிய லெவலில் போய் முடிஞ்சு அதனால பெரிய அளவு தேவையில்லாத நஷ்டமாயிடும். மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட செவ்வாய் 12ல் மறைஞ்சி உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட விரய செலவுகள், தூர இடம் போகிறது, அலைச்சல் திருச்சல், அதே சமயம் உறவுகளை உங்கள் தோல் மேலே சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கான்ட்ராக்ட் அடிப்படைகள், அதனடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மறைந்த செவ்வாய் சின்ன சின்ன பிரச்சனையில் கைகலப்பு, ஃபைட்டிங்கு, ஹெவி அந்த மாதிரி விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். 12ல் மறைஞ்ச செவ்வாய் காவல்துறை அமைப்பின் மூலியமாக சில நஷ்டத்திற்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். காவல்துறை அமைப்பு, அதே சமயம் இரத்த உறவுகளான சகோதர அமைப்புகளும் உங்களை சில நஷ்டத்திற்கு உள்ளாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 12ல் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியான சூழ்நிலைகள் எப்படி கிடைக்கும் என்றால் தூக்கத்தில் தான் கிடைக்குது. டக்குன்னு தூங்கிடுவீங்க. அதுதான் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் தவித்த நபர்கள் தான் இந்த காலகட்டத்தோட உடனடியாக தூக்கம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தூங்குறதுக்கு போயிடுவீங்க. ரொம்ப நேரம்லாம் கண் மூடிச்செல்லாம் எதையுமே நிதானமாலாம் பார்க்க முடியாது இரவு நேர அமைப்புகளை. அதே சமயம் இரவு நேர பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கும்பராசி நபர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதனை முன்கூட்டியே முடித்து விடுவது நல்லது. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை லேட் நைட் ஒர்க்குங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளானதாக மாறிவிடும். முடிந்தவரை உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ஆப்போசிட்டு நம்மளுடைய விஷயத்துக்கு உங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடித்தால் மட்டுமே அந்த நபர்கள்ட்ட நீங்கள் தப்பிக்க முடியும். கண்டுபிடிக்காமல் நீங்கள் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில், அதாவது உங்களுடைய செயல்பாடு ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒரு சொல் ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் சேரக்கூடிய நபர்கள் மாற்றி மாற்றி பேசுவாங்க, மாற்றி மாற்றி நடந்துப்பாங்க, டக்குன்னு மாறிடுவாங்க. டக்குன்னு ஒரு காலைல ஒன்று பேசுவாங்க, அடுத்து நைட்டில் ஒன்று பேசுவாங்க, மதியானத்தில் ஒன்று பேசுவாங்க. இப்படிலாம் போகிறதுனால நீங்கள் பிரச்சனையிலேயே மாட்டுவதற்கு கூட்டு சேர்க்கையின் மூலியமாக வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொடர்புகள் பிப்ரவரி மாதத்தில் கும்பராசி நபர்களுக்கு கை கொடுக்காது.